வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை துவையல் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கண் பிரச்சனை குழந்தைங்கள்லேருந்து சீக்கிரமாக வந்துடுது. நிறைய குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்ருக்குறாங்க. கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி முடி உதிர பிரச்சனை ரொம்ப அதிகமாகவுமே இருக்குது. இளநரை இதெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செய்து கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இதை எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்குங்க. இது எங்களுடைய செடியிலேருந்து பறித்தது. நல்லா தளைஞ்சிருந்தது. நான் பறித்தது இங்கே பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக அந்த குச்செல்லாம் எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை சேர்த்தனதுக்கப்புறமா இதோட ஒன்றா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4லேருந்து 5 வரமிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி பிரட்டி விடும்போது தான் ஃபுல்லாக நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் இதில் சேர்த்த போகிறது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்ததை இதோடு ஒன்றா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா கலரிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 பூண்டு பல், ஒரே ஒரு துண்டு அளவு இஞ்சி இதோட சேர்த்துக்காங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு சிலவருக்கு இந்த ஜீரண பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துறதுனால நல்ல ஜீரணமாகும். அதனால இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நான் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். நீங்கள் துருவன தேங்காய் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் போல் இந்த சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி புளியை நல்லா இப்படி தனித்தனியாக பிரித்து விட்டு சேர்த்துக்குங்க. ஒருவேளை அதில் சின்ன சின்ன கொட்டைகள் இருந்தாலோ அதெல்லாம் அரைப்படும்போது இது ஆகிடும். அதனால இந்த மாதிரி பார்த்து நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு தான் இந்த அளவு. இந்த கருவேப்பிலையை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி பரட்டி விடுங்க. என்றைக்குமே நம்ம எவ்வளோ தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஒரு நோயிலிருந்து முழுமையாக நம்ம வெளிப்பட முடியாது. ஆனால் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சும்மா சொன்னது கிடையாதுங்க. ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்கோ அதுக்குரிய உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்து 100% வெளிவர முடியும். அதனால நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அந்த உணவு எதுக்காக எடுத்துக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த உணவை எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அந்த காலத்துல எல்லாம் யாருமே ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது, டெஸ்ட் பண்ணது கிடையாது. நம்ம சாப்பிட்ற மாதிரி காலையில் ஒரு 10 மாத்திரை, நைட்டு 10 மாத்திரைன்னு சாப்பிட்டது கிடையாது. அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்லேயே அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அந்த உணவு செஞ்சு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. உடல் ஆரோக்கியமாயிரும். அதனால கண்டிப்பாக உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் சமைக்க ஆரம்பிக்கும்போது குடும்பத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பிரட்டி விடுங்க. அந்த கருவேப்பிலை நல்லா வதங்கும். ஒரு அரை
வேக்காடுங்கிற மாதிரி அரை இது வதங்கினா போதும். ரொம்ப வந்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கருவேப்பிலை இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலையை வந்து நிறைய பேர் வந்து பச்சையாக ஜூஸாக அடித்து கூட குடிப்பாங்க. ஒரு சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு உணவுமே ரசித்து ருசித்து சாப்பிடும்போது தான் அது உடலில் ஒட்டும். கடமைக்காக குடித்தோம் அப்படின்னா அது வந்து அதுக்கான எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. அதனால தான் உணவை வந்து சரியான முறையில் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நோயிலிருந்து விடுபடவும் முடியும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு திரும்பவும் நம்ம இந்த மாதிரி வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு பாருங்கள். இது மண் சட்டியில் சமைக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இப்போது நான் தனியாக இதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஆறின இதை வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதில் புளி சேர்த்துருக்கறனால காலையில் செஞ்சாலும் மத்தியானம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, நிறைய பேர் தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிருமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நம்ம அதுக்கு தான் வந்து புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். புளி சேர்க்கும் போது நமக்கு மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லா இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 2 ஓட்டு ஓட்டி வந்துட்டேன். அப்புறமா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த சட்னி போட்டு பிசைஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அதே மண் சட்டியில் இந்த அரைச்ச சட்னியை அதில் வந்து போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான சுவையான கருவேப்பிலை துவையல் செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கருவேப்பிலை துவையலை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க. இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கருவேப்பிலை துவையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து என்னுடைய பையன் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இந்த கருவேப்பிலை துவையலை. நன்றி.